புவனேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய நிகழ்விற்கு வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்துள்ள அம்மையார் அவர்கள் ஒரு பெரும் கவிஞர், சிறந்த பேச்சாளர். அவர்களுடைய பேச்சுக்கள் வெறும் பேச்சுக்களாக அமையாது, சிந்தனை மிகுந்த பேச்சு, பேச்சிலே வீச்சும் இருக்கும். தைரியமான ஒரு பெண்மணி, எல்லோருக்கும் முன் உதாரணமாக இருப்பவர். சகோதரி அவர்கள் என்னுடைய சீனியர். எங்களுக்கு தெரியும், இவர்களை பல இடங்களில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களோடு நல்ல ஒரு கருத்துக்களை கொடுக்கவும் பெறுவதற்கும் வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்துள்ள புவனேஸ்வரி ரகுராமன் அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் இணைந்து நடத்தக்கூடிய இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களுடைய துணைவியார்களுக்கு விருது வழங்கும் விழா. இந்த விழாவின் ஒரு பெருமையாக சொல்ல வேண்டும், ரேகா 2010ஆம் ஆண்டு என்னுடைய பிஎட் மாணவி. கோஆபரேட்டிவ் கல்லூரியிலே என்னுடைய மாணவி 2 வருடம் என்னிடம் படித்த மாணவி என்று சொல்லிக்கொள்வதில் மிக பெருமை அடைகிறேன். அப்பொழுதும் துருதுருப்பானவள், இப்பொழுதும் துருதுருப்பாகவே இருக்கிறாள். எல்லா காரியத்தையும் எப்பொழுதும் சக்தியோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல பெண்மணி, எனக்கு பிடித்த மாணவியும் கூட. இப்பொழுது இந்த இராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கும் விழா என்று ஒரு முற்போக்கான சிந்தனை எல்லோருக்கும் வந்துவிடாது. அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மகளிர் தினத்தன்று கொடுக்க வேண்டிய விருது. எப்படிப்பட்ட கதாநாயகிகள்! அந்த இராணுவ வீரர்களை ஒரு ஹீரோயின்களாக உருவாக்கி நம் நாட்டிற்கு ஒப்படைத்த பெருமை மிக்க கதாநாயகிகள். வேண்டவே வேண்டாம். எந்த ஹீரோயின்லாம் அவங்களுக்கு கால் தூசுக்கு சமம். ஹீரோயின் கதாநாயகிகள் ஒவ்வொரு முகத்திலையும் பின்னாடி ஒளிவட்டம் வீசிக்கொண்டு இருக்கிறது. எப்படி தன்னலமற்று, தற்காத்து, தற்பேணி, தகை சான்ற, சொற்காத்து சோர்விலாள் பெண் என்ற திருவள்ளுவருடைய வாக்கிற்கு இணங்க தன்னை காத்து, தன் குடும்பத்தை காத்து, தன் மக்களை காத்து, தன்னை சார்ந்த எல்லோரையும் காத்து வழி நடத்தக்கூடிய ஒரு சோம்பேறியே இல்லாத சிறந்த ஒரு பெண்மணி இவர்கள்தான். வேறு மகளிர் தினம் என்று கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள் என்று வெளிவட்டத்திலே பார்க்கப்படும் பொழுது இவர்கள்தான் அதற்கு சொந்தக்காரர்கள் என்று மார்தட்டி சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். வாழ்க இராணுவர், வாழ்க இராணுவருடைய மனைவிமார்கள், வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க வெண்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம், சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. எப்படிப்பட்ட பேரிடர்! போர் சமயத்திலே பேரிடர், போர் நடக்கின்றது என்று பதபதைப்பு. எல்லோரும் டிவியிலே நாம உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது அவர்களுடைய வேதனை. இராணுவர்களுடைய அதீத தைரியம், மன வலிமை, எப்பேற்பட்ட சிறப்பு பயிற்சி, இவையெல்லாம் கலந்த கலவையாக அவர்களை உருவாக்கி தந்த பெருமை அந்த தாரத்திற்கு மட்டும்தான். அதையும் காட்டிலும் ஒரு படி மேலானவள் அவளை ஈன்றெடுத்த தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். எப்படிப்பட்ட தாய் அந்த பிள்ளைய பெற்று எடுத்திருப்பாங்க. மனைவிக்கு மட்டும் சொந்தக்காரர் கிடையாது, ஆண்கள் நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்த உடனே எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம் சொல்லக்கூடாது. முதல்ல தாய்க்கு தான், அப்புறம்தான் தாரத்துக்கு. ஏனென்றால் தாய் அழகாக படைத்து கொடுத்திருக்கிறாள். என் கணவனை எனக்காக படைத்து கொடுத்திருக்கிறான், நமக்காக மட்டுமில்லை நாட்டிற்காகவே அவன் இருக்கின்றான் என்ற பெருமைக்குரியவன். எப்பேற்பட்ட இராணுவ வீரர்! நான் இராணுவ வீரருடைய மனைவி என்று சொல்லிக் கொள்வதில் நீங்கள் வீரமுடைய பெண்மணியாக இங்கே காட்சியளிக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன்.
மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. கவிமணியினுடைய வார்த்தைக்கு ஏற்ப ஒரு பெண்மணியும் மாதவம் செய்திருக்கிறீர்கள். எப்பேற்பட்டவருக்கு? இராணுவத்திற்கு, இராணுவ வீரர்களுக்கு மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்பதில் மார்தட்டி சொல்லிக் கொள்ளுங்கள் பெண்களே. நீங்கள் தான் இந்த உலகத்தின் மங்கையர். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண், அத்தனை 7 பருவங்களையும் பூர்த்தி செய்த பெண் மகள் நீங்கள். வேறு யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷமும் பெட்டகம் நீங்கள். இந்த நாட்டிற்கான உண்மையான பெட்டகம். எவ்வளவு நீங்க தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல். நிலத்திலே யாருக்கும் அஞ்சாத தன்மை பாரதியினுடைய வார்த்தை. பாரதியினுடைய வார்த்தைக்கு ஏற்ப நான் யார் தெரியுமா? இராணுவ வீரனுடைய மனைவி என்று தலை நிமிர்ந்து நின்று கொண்டு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்வதை காட்டிலும் நான் இராணுவ வீரனுடைய மனைவி என்று தலை நிமிர்ந்து சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு சல்யூட் அடித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு தேவையான எல்லா மதிப்பும் தானாகவே மாலை மாலையாக வந்து சார். எப்பேற்பட்ட பெண்மணிகள் இவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமும் அல்ல, துக்கமும் இல்லை. என் புருஷன் அந்த இடத்துல போர் பிடிச்சுன்னு இருக்கிறாரு, கடவுளே அவருக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் பார்த்து காத்து உயிர் ஊசலாடி கொண்டுகிறது. ஒரு கிளையிலே பலா பழம் தொங்கி உயிர் ஊசலாடி கொண்டிருப்பது போல ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் இவர்கள். சரியான நேரத்திலே சரியான பதத்திலே ராஜா அவர்கள் எப்பேற்பட்ட இமயமலையின் மேலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் இவர்களுக்கெல்லாம் விருது வழங்கும் விழா என்று ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் தான் அவரை இமயமலை மோருமாக அவரை கையெடுத்து வணங்க வேண்டும். ராஜா அவர்களை 2010 திருமணமான கையோடு தன் மனைவியை வண்டியில கொண்டு வந்து விடுவார். அம்மா வணக்கம் அப்படின்னுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்லையே, ஒய்ஃபை இட்டு வந்து காலேஜ் வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் இட்டுன்னு போகிற வரைக்கும் அவர் தான் பண்ணுவார். அது ரேக்கா பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவளை இப்படி எல்லாரும் பாராட்டுறாங்க. எனது மாணவி என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். ஆசிரியர் பிழைகளை களைபவர். எனக்கு பிழையே இல்லாத ஒரு மாணவியாக வந்திருக்கிறாள் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை கொள்ளுகிறேன். இன்றைக்கு இராணுவ வீரர்களுடைய மனைவிகள் பாருங்க, அவங்க முகத்திலையும் பாருங்க, எப்பேற்பட்ட பெருமிதம், எப்பேற்பட்ட பெருமிதம். தமிழ்ச்சங்கத்திலே வந்து உட்கார்ந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் எப்பொழுதும் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் பெற்று எல்லா வரத்தையும் பெற்று நீங்களும் வாழ்க, உங்களுடைய குடியும் வாழ்க, உங்கள் குலமும் வாழ்க, எல்லோரும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி எப்பொழுதும் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாட்டு மக்களுடைய மனதில், ஒவ்வொருவருடைய மனதிலும் வாழ்வீர்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொன்ன இல்லையா, சொன்னதுக்கு மாறா ஏதாவது பண்ணாங்களா இல்லையா? அவர்தான் எம் சகோதரி.